அண்மை செய்தி நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்கள் கொண்டாடும் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொண்டர்களுக்கு அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக மாவட்டம் தோறும் கள ஆய்வு என்று நாமக்கல்லில் அறிவித்து கோவை, விருதுநகர், அதே போல தற்பொழுது அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கள ஆய்வு பணிகளுடன் சேர்த்து அரசு நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரக்கூடிய திமுக அரசு அடுத்த கட்டமாக தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சென்று திமுக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைகிறதா என்பது தொடர்பாக கள ஆய்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் ஆட்சி தொடக்கத்திலேயே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியான திட்டங்கள் என்பது தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வரக்கூடிய நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு சார்ந்த திட்டங்கள், அரசு சார்ந்த பணிகள் குறித்தாக ஆய்வுகளை நிறைவு செய்வதற்கு இந்த அரசு உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய காரணமாக தொடர்ச்சியாக பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தொடர்ச்சியாக கோவை, அதே போல அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆய்வு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இரு மாவட்ட அரசு திட்டங்களின் ஆய்வு பணிகளையும் திமுக பணிகளாக நிறைவு செய்திருக்கிறது என்றும் அரியலூர், பெரம்பலூர் மக்கள் தந்த நம்பிக்கையில் நிறைவுடன் நவம்பர் 15 அன்று இரவு சென்னை திரும்பியதாகவும், நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறேன் என்றும், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் வந்து உடன்பிறப்புகளாம் உங்களை கண்டு மகிழ்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மக்கள் திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக மக்களுக்கு சென்றடைகிறதா எனவும், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அரசு சார்பில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய புதிய திட்டங்கள், தொழில் முதலீட்டுக்கான அரசு சார்ந்த திட்டங்கள் என பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக தொடங்கி வைத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு செல்ல இருப்பதாகவும் முதலமைச்சர் தனது அறிக்கையின் மூலமாக தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.